Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா Blox Fruits. என் friend Blox Fruits விளையாட போறானா நானும் வரேன் எங்க எல்லாரும் வாங்க Blox Fruits விளையாடலாம். இதுல நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் டெலீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் அக்கவுண்டும் டெலீட் ஆயிருச்சு. அப்புறம் தேர்ட் அக்கவுண்டும் டெலீட் ஆயிருச்சு. அடுத்து ஃபோர்த் அக்கவுண்ட் எங்க அம்மா டெலீட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்ல அக்கவுண்ட் இந்த இவனை லாக் அவுட் பண்ணிட்டா 6th அக்கவுண்ட் நானும் அசனா நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆமா गाइस, வாங்க நாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 6th அக்கவுண்ட் உருவாக்கியிருக்கேன் நானு. சாரி 7th அக்கவுண்ட். 7th அக்கவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிமே நம்ம Blox Fruits வீடியோ தான் போட போறோம். வாங்க Blox Fruits நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் Blox Fruits கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கமெண்ட்ல அள்ளி தட்டுங்க. நீ அங்கிட்டு பைரட்ஸ் தான் நீங்க வரும்போது மேரேஜ் வெர்சஸ் பைரட்ஸ்னு போட்டிருப்பாங்க. நீங்க பைரட்ஸ்னு போடுங்க, ஏன்னா பைரட்ஸ்ல தான் ஈஸியா வந்து ஃப்ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. நான் இவ்வளோ நாள் வந்து யூடியூப் எடுக்காத காரணம் வந்து நான் இந்த Blox Fruits தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். உங்களுக்காகவே நான் இந்த Blox Fruits விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க கேம்குள்ளே போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ ஃபவுண்டன் சிட்டிலேருந்து எல்லா இதையும் தப்பிச்சாச்சு. அதில் ஒரு இது கூட இல்லை. இப்போ வாங்க நம்ம பிரமிடுக்கு போவோம். இப்போ நம்ம ஸ்பீடாக எங்கே போக போகிறோன்னா நீங்களே கேட்பீங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு தெரியுமா? பிரமிடுக்கு தான் போகிறோம் காய்ஸ். பிரமிடுக்கு போய் அங்கே ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு போய் தேட போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் Blox Fruits தெரியாதோ அவங்களே இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ காய்ஸ் வாங்க பிரமிடுக்கு போவோம். ஃபவுண்டன் சிட்டியில் நல்லா தேடிக்கோங்க ஒரு வாட்டி. அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் அள்ளி தட்டி விடுங்க. நான் வந்து அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் காய்ஸ் பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 கூட இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா இதையும் காமிக்கிறேன். இப்போ பிரமிடுக்கு வந்தாச்சு. இப்போ அதில் ஏதாச்சும் சொல்லியிருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ டேஷ் கொடுப்போம். கொஞ்சம் ஸ்பீடாக போகும் டேஷ் கொடுத்தா. ஸோ வாங்க இறங்கிடலாம். இப்போ சாரி காய்ஸ், இது பிரமிட் கிடையாது, டெசர்ட்டான. இங்கே தான் பிரமிட் இருக்கு. இங்கே யாராது டேய் வந்தே கொண்டு போட்டுருவான் பார்த்து கூட. வாங்க கைஸ், இந்த டெசர்ட் ஆஃபீஸர் ரொம்ப பண்ணுறான். இந்த டெசர்ட் ஆஃபீஸரை வந்து நம்ம இன்னைக்கு கொல்ல போகிறோம். சனியை வேற, அந்த பக்கு சனியை வேற போக மாட்டேங்குது. டெசர்ட் அட்வென்ச்சர் அடிக்க தேவையில்ல, முதல்ல இந்த ஆஃபீஸர் பைத்தியத்தை அடிக்கணும். டெசர்ட் இந்த பேண்டிட்டு ஆடா வாங்கிக்கூட வாங்கி போச்சு கைஸ். ஓ இவன் லெவல் 60 காய்ஸ், நம்மளால் அடிக்க முடியாது. இப்போ நம்ம வெறும் லெவல் 6 தான். ஸோ மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஏதோ ஒரு பெல் இருக்குமே, அதை தட்டி விட்டீங்கன்னா பெரிய சந்தோஷம். ப்ளீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை இவனை வேணா போச்சு அடிச்சிடான். அச்சோ, டெசர்ட் பேண்டிட்ஸ் வந்து ரொம்ப கொடூரமானவங்க பாய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நிறைய பெட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பெட்டியை தான் தேட போகிறோம். வாங்க. அங்கே ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை போய் எடுத்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எனக்கு என்னமோ இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ்
காய்ஸ் 249 ருபீஸ் தான் கிடச்சிருக்கு. காசு வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஃப்ரூட்ஸ் தான் வேணும். ஏன்னா அதனால தான் அந்த பேர் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ்னு வச்சுருக்காங்க. போச்சு காய்ஸ், இந்த புரி மண்டே வந்து என்னை அடிக்கிறான். காய்ஸ் இந்த புரி மண்டை எல்லா இடத்துலையும் இருக்கா. வாங்க இங்கே இன்னொரு பெட்டி இருக்குது காய்ஸ், வாங்க எடுப்போம். ஐயோ காய்ஸ், இதுலேயும் வந்து நம்மளுக்கு காசு தான் கிடச்சிருக்கு காய்ஸ். வாங்க இப்போ ஏதாச்சும் பெட்டி இருக்கான்னு பார்ப்போம் காய்ஸ். ஆனால் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியுது. சரி, இங்கே ஒரு பெட்டி இருக்கு, இதுலையாச்சும் இது இருக்கான்னு பார்ப்போம். சச்சோ அடிக்க வரேன் காய்ஸ், அடிக்க வர போச்சு காய்ஸ், செத்துட்டேன் காய்ஸ். இப்போ வந்து நம்மளால் அவனை வந்து எதுக்க முடியாது. எனக்கு என்னமோ அங்கே தான் எனக்கு என்னமோ இது இருக்குது, பிளாக் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒன்று காய்ஸ். திருப்பி ஒன்று காய்ஸ். கொத்த தலையா போடான்ட்டு நான் எடுப்பேன்டா, உனக்கு என்னடா. 259 தான் கிடச்சிருக்கு, எப்படியே எடுத்தாச்சு. தேங்க்யூடா மண்டையா. சரி இப்போ நம்ம வந்து எங்கே சரி வாங்க கைஸ், மறுபடியும் எடுப்போம். மறுபடியும் பூட்டை வாங்குவோம். போட்டு பர்ச்சேஸ்ட்டு வாங்க போனோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படி அங்கே இல்லைன்னா அது எனக்கு என்ன சீக்கு போயிட்டோம். ஐஸ்கிரீமு ஒரே நிமிஷம் இருங்க காய்ஸ். லைக்கை தட்டி விடுங்க, நம்ம இங்கே போகிறோம். என் தம்பி நான் போய்க்கிறேன் காய்ஸ், இருங்க காய்ஸ் வந்துடுறேன். பாஸ் பண்ணிருங்க. ஸோ காய்ஸ் பாஸ் பண்ணிருந்தேன். இப்போ வாங்க நம்ம இந்த இதில் தேடுவோம், ஃபாரஸ்ட்டில். திடீர்னு நம்ம இப்போ வித்தியாசமாக இருக்கு காய்ஸ். சாய் பைரட் ஸ்டார்டர் காய்ஸ். இது காய்ஸ் ரொம்ப தூரம் போகிறேன், அதுக்காண்டி ஒரு லைக்கை தட்டி விடக்கூடாதா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபாச்சும் பண்ணி விட்ருங்களேன். இவ்வளோ தூரம் 3 இடத்துக்கு போயிட்டேன். உங்களுக்காண்டி தான். ஸோ காய்ஸ் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுவிடுங்க. இப்போதுலேருந்து நம்ம என்ன வந்து இப்போதுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நிறையா கேம்ஸ் வரும், டிராயிங் கேம்ஸு. அது மட்டும் இல்லை, ஸ்டெம்பிள் காய்ஸ் கூட இப்போ கூட விளாட்லான்னு இருக்கேன். நாளைக்கு ஸ்டெம்பிள் காய்ஸ் விளாட்லான்னு இருக்கேன். அடுத்து சூப்பர் செஸ் விளாட்லான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ரோப்ளாக்ஸில் நிறைய கேம் விளாட்லான்னு இருக்கேன். ஒரு
தட்டி விட்டா போதும். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணி ஒரு ஷேரும் பண்ணி விட்டுங்க. இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஒரு ஷேரை தட்டி விடக்கூடாதா? பாருங்க இப்போ பைரட் வில்லேஜுக்கு வந்துட்டாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பைரட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா கைஸ் மொகராசின் தானே அடிப்பில இப்படி போடுவோம். காய்ஸ் இவன் போகவே மாட்டோம். அடிங்க 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 அடிக்காம எனக்கு போகக்கூடாது. காய்ஸ் அடிச்சுட்டான். காய்ஸ் ஹோம் பெயிண்ட்டுக்கு போகலாம். வீடியோவில் என்னமோ சொல்கிறான். சரி அக்செப்ட். சரி என்னமோ ஒன்று சொல்கிறான், என்னமோ ஒன்று சொல்லி தொலைகிறான். சரி வா போடா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இவன் அடிக்கணும் போல இருக்கு. ஸ்வாட் டீலர் ஆஃப் த ஷாப்புக்கு போயிட்டு அயன் மேஸ் வாங்குவோம். பர்ச்சேஸு நாட்டு மணியா. சரி மறுபடியும் 12 கட்டான பர்ச்சேஸ் இருக்கும். காய்ஸ் அந்த அவ்வளோவா காசுல வாங்குறதுக்கு டே குண்டா மந்தையா எனக்கு ஏதாவது சொல்றா. Waste item. Please equip start first. Okay. There no guys. இங்கே guys அந்த எந்த ஸ்வாட் இல்லை. இப்போ அந்த எந்த ஸ்வாட் இல்லை. ஷாப்புக்கு போயிட்டு நம்ம ஏதாச்சும் வாங்குவோம். தெரியாது இதில் இல்லை guys. நான் பிளாக் ஃப்ரூட்ஸுக்கு நிறையா கொடுத்துருக்கேன் கைஸ். நான் எப்படி போய் ஷாப் பண்ணுறதுன்னு தெரில. இப்படி போவோம். இருங்க என் ஃப்ரெண்ட்கிட்ட அபோஸ் எப்படி நான் ஷாப் பண்ணுறது, எப்படி கத்தி வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு சொல்லு. கைஸ் ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. 872 காசு கைஸ். ஏதாச்சும் பெட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே எனக்கு ஏதோ ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. எனக்கு அவங்க அடிக்க தேவையில்லை. முதல்ல பெட்டி அடிப்போம். அங்கே எப்படி காய்ச்சி போகிறது? காய்ஸ் போயிட்டேன் காய்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவன் ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். டாக் கெட் லாஸ்ட். நெவர் மைண்ட். இங்கே ஒரு பெட்டி இருக்கு காய்ஸ். தயவு செஞ்சு ஒரு பிளாக் ஃப்ரூட் மட்டும் கிடைச்சு. போயாகணுமா பாய்ஸ்? வாங்க அங்கே போகலாம். ரிவர்ஸ் எடுக்கலாம். காய்ஸ் பார்ட் 1ல அடுத்து நம்ம வந்து காய்ஸ் அடுத்து வந்து நம்ம அங்கிட்டு போக போகிறோம். இது வந்து பார்ட் 1. ஸோ காய்ஸ் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருவோம். முதல்ல நாளைக்கு வந்து அங்கே என்னென்ன பயணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல காமிக்கிறேன்.
ஸோ காய்ஸ் பாய், ரொம்ப நேரமாச்சு.